இவ்வளவு நாள் நம்ம டிஎம்கே ஊழல் பண்ணது, மக்களை ஏமாத்தினது, வாக்குறுதியை நிறைவேற்றாதது, ரவுடி கட்சின்னு சொன்னதுன்னு அவங்களோட மொத்த தப்பை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவங்களோட தப்பை பத்தி நம்ம பேச போறது இல்லை. அவங்க என்ன நல்லது பண்ணிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஆமா, ஆசைதான் இல்ல, எனக்கும் பேசணும்னு ஆசைதான் சொன்னேன். ஆனா பேசுறதுக்கு அப்படி ஒண்ணும் இல்லையே. ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா டிஎம்கேவோட தோல்வி பயணம் 1977 தொடங்கி 1980 தோல்வி, 84 தோல்வி, 91 தோல்வி, 2001 தோல்வி, 2011 தோல்வி, 2016 படுதோல்வி. இதுல 1984 வாத்தியாருக்கு பயந்து போய் நம்ம அப்பாவோட அப்பா போட்டியிலேயே தலையிடல. 1984 1991 2011 எதிர்கட்சியா கூட வரல. சந்திச்சது பல தோல்வி. இதுல இன்னும் ஏன் ஏடிஎம்கேவோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்கன்றதுதான் என்னோட கேள்வி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏடிஎம்கே உங்களை தோக்கடிச்ச மாதிரி நீங்க திரும்ப அவங்களை தோக்கடிக்கணும்னா இப்ப இருக்கிற உதயநிதி, அடுத்து வர போற இன்ப நிதி, அப்புறம் அஷ்டநிதி, கஷ்டநிதி, உங்க குடும்பத்தோட மொத்த நிதியும் செலவு பண்ணாலும் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். வரேன்.